அதாவது மாநாடுங்கிறது எப்படின்னா, நானும் 1980லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மாநில மாநாடுன்னா ஒரு 3 நாள் நடக்கும். குறைஞ்சபட்சம் 2 நாளாவது நடக்கும். அந்த வெளியூர்லேருந்து கார்லயும், பஸ்லயும் வருவாங்க. திமுக கருணாநிதி தலைவர்லாம் மேடையிலேருந்து 6 மணி நேரம் நின்று பார்த்தாரு, 7 மணி நேரம் நின்று பார்த்தாருன்னு போடுவாங்க. அது மாதிரி அதிமுக நடந்திருக்கு. அங்கேயும் நின்று பார்த்துருக்காங்க. அப்படிதான் வருவாங்க. எல்லா கட்சி அந்த கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. கீழேருந்து கீழ்மட்ட தலைவர் எல்லா தலைவரும் பேசுவாங்க. ஒவ்வொரு தலைவர் பேசும்போது இடையிடையே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அங்கேயே குடும்பத்தோடு வந்து தங்கி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நடக்கும். ஆனால் இப்போ வர வர அந்த இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் எல்லாம் ஃபாஸ்ட்னா ஒரு நாள் வந்து கூடி கலைகிறதே மாநாடுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது திமுகனுடைய மாநாடுகளோட நேர்த்தி சொல்லுவாங்களா, பந்தல் அமைக்கிறதுலேருந்து அந்த தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு வழங்குறது எல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா முன்னால் வந்து எந்த மாநாட்டையும் அந்தந்த பகுதி தொண்டர்கள் அவனே வீட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் பசப்போ காய்ச்சி கொடி ஒட்டு எல்லாம் படிப்பான். அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே கான்ட்ராக்ட் மாதிரி பேஸில் விட்டுறாங்க. தொண்டர்களை பொறுத்தவரை வரணும், தலைவர்கள் பேச்சை கேட்கணும், போகணும். இந்த ஒரு வேலை தான் வழிய மற்ற எந்த வேலையும் பெரும்பாலும் தொண்டர்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்கு ஈஸியாக போகுது. இப்போ வந்து பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. ஸ்டாலின்ட்டு அவங்ககிட்ட திமுக படைபலம். தலைவர்களுடைய பேச்சை கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. அது ஏன் சார்? இப்பமா? ஆமா ஆமா, இவ்வளவு தூரம் பேசுறாங்க. இவ்வளவு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு, வேற யாருமே மேடையில பேசலையே. எதனால அப்படி ஒரு புரோட்டோகால்? விஜய் எப்படி அவர் மட்டும் பேசுறாரோ அதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு உருவாக்கிட்டாங்களா? இந்த மாதிரி புரோட்டோகால் எல்லாம் உருவாக்குற யாரு? இவங்களுக்கு ஐடியா கொடுக்குற தேர்தல் வியூகவாதிகள் சொல்றாங்கல்ல, இவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி ஸ்டைல்ல வருதோ வந்து தலைவர் மட்டும் பேசுறது அதே மாதிரி கொண்டு வராங்க. இந்த ரேம்ப் வாக்கு எந்தைக்கு பார்த்துருக்கீங்களா நீங்க? முன்னாலே ஜீப்பில் வருவார். இப்போ நடந்து வந்தார். போன 1/2 மீட்டர் கிட்டத்தட்ட தூரத்துக்கு நடந்து வந்திருக்காரு. அங்கே முன்னாள் விஜய் வந்து ரேம்ப் வாக் வந்தார், துண்டெல்லாம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இப்போ திமுக மேடைகள் எல்லாம் அந்த மாநாட்டிலலாம் துண்டு, முன்னால் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கட்ட போட்ட கருப்பு சின்ன துண்டு போட்டிருப்பாரு. இப்போ திமுக இந்த கூட்டணிலாம் துண்டு போடுறாங்க பெரிய அளவில் எல்லாருக்கும். அந்த பையில் பிரியாணி அந்த பாட்டிலாம் வச்சு கொடுக்கும்போது துண்டே வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுறாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுவாங்களா சார்? துண்டை எடுத்து மேலே போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்களா? அது தெரியல. ஏன்னா அதெல்லாம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஈவன் இன்னைக்கு நம்ம ஈஷாவில் கூட ஒரு ரேம்ப் வாக் மாதிரி தான் அந்த மேடைகள்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அந்த இவங்களுடைய மேடை அமைப்பாளர்களுடைய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களுடைய ஒரு ஐடியா மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து சரி, ஓகே சார். இதெல்லாம் ஒரு திராவிட அரசியலுக்கு ஒத்து வருமா? தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா? இல்லை, திராவிட இயக்க அரசியல் வந்து இப்போ மாறி போச்சு. கடந்த 10-20 வருஷமா அவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே இப்போ கார்பரேட் ஸ்டைல்லே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் தெரியும். இப்போ ஒரு கட்சியை வந்து அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட தான் கலைஞர் வந்து அந்த கட்சி நடக்கிற கேட்பார். இல்லாட்டா போலீஸ் ரிப்போர்ட் போகும். அந்த இல்லாட்டா 3வது நபர் நடுநிலைய பத்திரிகையாளர் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே அவங்க ஒரு டீம், ஐடி டீம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட ஒரு டீம் வச்சுட்டு அவங்களோட ரிப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ அந்த டீமுக்கு பயந்தே கட்சிக்காரங்களாம் பயந்து வேலை செய்கிறாங்க. தலைமைக்கு பயப்படுறாங்க இல்லையோ, பெண் டீம்லேருந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி ரிப்போர்ட்டு நெகட்டிவாக போயிருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. அதனால் ஒழுங்காக வேலை நடக்குது. அது ஒரு காரணம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து வெற்றி வந்துட்டு இருக்கும்போது இந்த நடைமுறையை நம்ம ஏன் தொடர்ந்து பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால் வெற்றி கிடைக்காட்டா வேற வழிக்கு போயிருப்பாங்க. மற்றபடி இது வந்து ஃபாரின்ல உள்ள ஸ்டைல அப்படி இங்கே கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய மாநாடுகளை எளிமையாக நடத்த முடியுது. ஆனாலும் அந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் மட்டும் தான் ஏன்னா 10 லட்சம் பேர் வந்து உடனே போகணும். அப்போ 3 மணி நேரம்லாம் யாரும் வச்சிட்டு இருக்க முடியாது. அது நம்ம இப்போ வந்து கூட்டங்களை பார்த்துருக்கோம். கரூர் சம்பவ நெரிசலுக்கு பிறகு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்தாச்சு. தொண்டைகள் பத்திரமா போக வேண்டியிருக்கு. அதன் விளைவாகவும் இந்த மாதிரிலாம் மாற்றம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சார், இப்போ அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் பேசினாரு அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், அதுக்கான பிரம்மாண்டம் அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம பார்த்துக்கணும், ஒவ்வொரு மாநாடு பெரிய பொருட்செலவுல சின்ன இந்த மாநாடு வந்து இதுவரைக்கும் இப்போ அந்த போன தடவையோட இந்த தடவை பெரிய அளவில், ஏன்னா 10 லட்சம் பேர் கூட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அந்த பருந்து பார்வையில் படம் எடுத்து போடுறாங்களா, நடுவில் ஒரு நடந்து வர்ற மாதிரி ரவுண்டாக பெனாரி வியூவில்.
அதெல்லாம் இப்போ மிகப்பெரிய ஏன்னா மிகவும் திட்டமிட்டு நடத்துகிறாங்க. அந்த தொண்டைகளை உட்கார வைக்க எல்லாமே திட்டமிட்டு நடத்துறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஏன் இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு ஒழுங்கா நேர்த்தியோட ஒரு மாநாடு நடந்தான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து திமுக நடந்திருக்கு. இது இது வந்து எதிர்க்கட்சிகளை வந்து மிரள வைக்குது. அது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநாடா நடத்திட்டு வர்றார் பெண்கள், இளைஞர்கள். அப்போ கடைசி அந்த மாநாடு நடத்தும்போது ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அப்போ இந்த ஆடம்பரம்லாம் பெருசா பண்ண முடியாது. 12ஆம் தேதிக்கு மேல பண்ண முடியாது. இப்போ கடைசியா பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு அதுக்குள்ள தேர்தல் அறிவிச்சான்னா, அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு இடமா பண்ணி கரெக்டா வந்து திருச்சியில வச்சு இந்த பெரிய அளவுல நடத்தி முடிச்சிருக்காங்க. அது பெரிய எஃபெக்ட் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஸ்டாலினுடைய பேச்சு வந்து முன்னாளோட வேற அடுக்குப்படி பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் மலையேறி இப்போல்லாம் இப்போ ஆங்கில சொற்கள்லாம் கலந்து இந்த பஞ்ச் வேர்டு அதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பேசுறாரு ஸ்டாலினுடைய அவருடைய உரை தயாரிப்பில் அந்த மாதிரி குழு வந்து பண்ணி இல்ல உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் மாடல் மாதிரி தெரியுதா சார்? ஆமா. அத ரேம்ப் வைக்கிறது, அந்த கூட்டம் எல்லாமே விஜய் படம் இருக்கு. ஆனா, நீங்க விஜய், ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள மாநாடுகள் எல்லாம் நடக்கும்போது, எல்லாமே ஒரே மாடல்ல தான் பண்றாங்க. ஒரு 10 கட்டம் போடுறாங்க. அந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் 500 பேர், 1000 பேர் அடைக்கிறாங்க. நடுவுல வழி போடுறாங்க. இதே தான் எல்லா மாநாடும். எந்த கட்சியா இருந்தாலும். அந்த டிசைன் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. அது விஜயே வந்து ரேம்ப் வாக்க அவரு அவரு ஏற்கனவே கூடுதலா நடிகர் வேற. ஆனா ரேம்ப் வாக்ல ரொம்ப தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமா இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப அதுக்கு பிறகு இவங்களும் அதே மாடலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாரி ரேம்ப் வாக்கு அவரு முன்னாடி கார்ல வந்துட்டு இருந்தாரு ஸ்டாலின். இப்ப இந்த மாநாட்டுல வந்து நடந்து வந்திருக்காரு இதுல தான். இதுக்கு முன்னாடி 2, 3 கார்ல வந்தாரு. அந்த மாரி அதே ஒரே மாரி தான் வந்துட்டு இருக்கு மாநாடு அமைப்புகள்லாம்.